RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழ்நாடு பாஜகவில் தனது மகனுக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பது குறித்து நயினார் நாகேந்திரன் பரபரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறார். பாஜக யாருக்கும் சொந்தமான கட்சிகள் என்றும் திமுக தான் ஒரு குடும்ப கட்சி என்றும் வினோத விளக்கத்தை அளித்துவிட்டு நகர்ந்து சென்றார். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளை குறிவைத்து வாரிசு அரசியல் என்ற ஒற்றை விமர்சனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து வரும் பாஜகவில் எட்டி பார்த்திருக்கும் வாரிசு அரசியல்தான் அரசியல் களத்தில் விவாதத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்வதற்காக பாஜக எடுக்கும் முதல் ஆயுதம் வாரிசு அரசியல்தான். தேசிய கட்சியான காங்கிரஸாக இருக்கட்டும், மாநில கட்சியான திமுக, ராஷ்டிரிய ஜனதா, சமாஜ்வாடி போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், தங்களுடன் கூட்டணியில் இணைந்து விட்டால் வாரிசு அரசியல் விவகாரத்தை சகித்துக் கொள்ளும் பாஜக எதிரணிக்கு சென்று விட்டால் அதையே ஓர் ஆயுதமாக மாற்றி அரசியல் செய்ய ஆரம்பித்துவிடும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழ்நாட்டிலும் இப்படித்தான். ஆளும் திமுகவை கார்ப்பரேட் நிறுவனம் என கடுமையாக சாடும் பாஜக தற்போது சொந்த கட்சிக்குள்ளேயே நுழைந்திருக்கும் வாரிசு அரசியலை தடுக்க முடியாமல் தடம் மாறி வருவதாக தொண்டர்கள் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழக பாஜகவின் மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அடுத்த சில நாட்களிலேயே கட்சியில் உள்ள 25 அணிகளுக்கான அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். பாஜக சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் பட்டியலில் சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது ஒருபுறம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மாநில தலைவரின் வாரிசுக்கு பதவி வழங்கப்பட்டிருந்ததும் பேசு பொருளாக மாறிப்போனது. நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜிக்கு விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் மாநில அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது சொந்த கட்சியினரையே அதிருப்திக்குள்ளாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் மாநில துணைத் தலைவராக இருந்த போதே நயினார் பாலாஜிக்கு இளைஞரணியில் பதவி கொடுக்கப்பட்டது விவாதத்தை கிளப்பியிருந்தது. இந்த சூழலில்தான் மாநில தலைவரானதும் தனது மகனுக்கு மாநில அமைப்பாளர் பதவியை நயினார் நாகேந்திரன் தாரை வார்த்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நெல்லையில் ஏதாவது ஒரு தொகுதியில் தனது மகனை களமிறக்க நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாஜகவில் வாரிசு அரசியல் இருக்கிறதா, நயினார் பாலாஜிக்கு மாநில நிர்வாகி பொறுப்பு கொடுத்தது எதற்காக உள்ளிட்ட கேள்விகளுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். பாஜக யாருக்கும் சொந்தமான கட்சி கிடையாது என்றும் திமுக தான் குடும்ப கட்சி என்றும் தெரிவித்துள்ளார். தாம் வருவதற்கு முன்னரே தமது மகன் நயினார் பாலாஜி இளைஞரணியின் மாநில துணைத் தலைவராக இருந்திருப்பதாகவும் பாஜகவில் வாரிசு அரசியல் இப்போது மட்டுமல்ல எப்போதும் கிடையாது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது. இது ஆல் இண்டியா பார்ட்டி. இந்த கட்சியில் இன்னைக்கு நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம். என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனால் திமுக அப்படி இல்லை. அது ஒரு குடும்ப கட்சி இல்லை, அது குடும்ப கட்சி. அதில் வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். அதனால் இதில் எங்களுடைய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.